மாணவர்களுக்காக தொடர்ந்து பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே குரல் கொடுத்த நிலையில இந்த நேரத்துல இப்ப நான் இளைஞர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன்னு தர்மேந்திர பிரதான் அறிவிச்சிருக்காரு. மத்திய அரசோட நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராகவும் கல்வித்துறையோட இந்த போக்க கண்டிச்சோ டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில மாணவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சமூக போராளிகள் எல்லாம் நடத்தி வர போராட்டம் நாளுக்கு நாள் கொதிநிலையை எட்டுச்சு. ஜனநாயக முறையில தங்களோட அடிப்படை உரிமைக்காகவோ நியாயமான தேர்வுக்காகவோ போராடுற இளம் மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறையும் ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்க பாதுகாப்பு படையும் அராஜகமான முறையில தடியடி நடத்தினாங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்னு கோரிக்கையை தொடர்ந்து போராட்டம் தீவிரம் அடைஞ்சது. இப்ப தர்மேந்திர பிரதான் அவரோட பதவியை ராஜினாமா பண்றதா சொல்லியிருக்காரு. இளைஞர்களோட உணர்வுகளை மதிக்கிற இளைய தலைமுறையோட கனவுகளை நினைவாக்குறது நம்மளோட கடமை. கடந்த 10 வருஷமா நடந்த நிகழ்வுகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவமானத்தை கொடுத்திருக்கு. முதல் நாள்ல இருந்தே நடந்த தவறுகளுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். மாணவர்கள், ஆசிரியர்கள் கல்வி சீர்திருத்தத்துக்காக வந்திருக்க 40 ஆண்டுகளா அர்ப்பணிச்சிருக்கேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த பிரதமர் அவருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு இந்த அமைச்சரை ராஜினாமா பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா இந்த அமைச்சர் மேல அவ்வளவு கோவத்துல இருக்காங்க, ராஜினாமா பண்ணலாம் விடவே மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் அத்தனை விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தொடர்ந்து அவர் மாணவர்களோட நலனுக்காக நான் ராஜினாமா பண்றேன், எனக்கு இது மாணவர்களோட நலன் தான் முக்கியம், அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இதை கேட்டு நான் பண்றேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுதான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா மாணவர்கள் அவ்வளவு தூரம் போராடினாங்க. இந்த விஷயத்துக்காக பிரபலங்களும் குரல் கொடுத்தாங்க. மாணவர்களோட அந்த போராட்டத்தை பார்த்து பிரபலங்களும் கொந்தளிச்சு போய் அவங்களோட குரலை உயர்த்தி சொன்னாங்க. அதுவும் மாணவர்கள் அவங்க மேல தடியடி நடத்த வந்தப்பெல்லாம் தேசிய கீதம் பாடி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க வித்தியாசமான முறையில போராட்டத்தை கையாண்ட விதமும் அவங்களோட அந்த அறிவையும் அவங்களோட இந்த போராட்டம் உண்மையானதையும் புரிஞ்சுக்கிட்டது அந்த அமைச்சரோட ஒரு முக்கியமான விஷயமாவும் இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களுக்காக நான் பதவியை விலகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களோட போராட்டத்துக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு. இனிமேல் இந்த தப்பை நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி போராடி இருக்காங்க அப்படின்னு புரிய வச்சிருக்காங்க. எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீட்டுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறது அவங்களோட வேண்டுகோளாகவும் இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.